ரத்னம் படத்திற்கான நிலுவை சம்பளத்தை நீதிமன்றத்தில் செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது லைக்கா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியிடமிருந்து 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த கடனை லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பி தராததை அடுத்து விஷாலுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி டி ஆஷா நடிகர் விஷால் நடித்து வரக்கூடிய ரத்னம் படத்திற்காக வழங்க வேண்டிய நிலுவைச் சம்பளமான 2 கோடியே 60 லட்சம் ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் திலகவதி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் விஷாலின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளை மறுநாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.